தானே எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது. வடிவேருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்களோட ஃப்ரெஷ் யூஸ்வல் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்டன் சந்தியில் தான் நிற்கிறோம். பெல்டன் சந்தியில் அங்கே வந்து கீல்ஸ் என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணப்படுவது. அது தொடர்பான காணொலிகளை தான் நாங்கள் பார்வையிட போகிறோம். வாங்கோ, இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட் கீல்ஸ். வாங்கோ, காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன சாமான்கள் இருக்கின்றதை பார்ப்போம். வாங்கோ. இரு கரம் கோவித்து இன்ப முகத்தோடு வணங்க
எங்களோட ஸ்டோவ் வந்து ஐகானிக் ரிலேட்டடான ஸ்டோவ் வந்து இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதில் எங்களோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் எங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் கெஃபே ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு கஸ்டமர் வந்து அவருக்கு தேவையான பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது, ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது. அதில் அப்போ நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லுவாமல் இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கோன்னா எங்கள் ஜெஃப்னாவில் வந்து டோனட் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட வந்து டோனட் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது. அதோடு வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து யாரும் இருந்து சாப்பிட்டு போகணும்னு சொன்னால் யாழ்ப்பாண கிளைமேட் சரியான வெயில் கிளைமேட் தானே. எங்கள்கிட்ட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது. வடிவேருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்கிட்ட ஃப்ரெஷ் யூஸ்வல் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதிலெல்லாம் எடுத்து சேர்றாங்க. அதில் எங்கள்கிட்ட நல்ல ஃப்ரெஷ் யூஸர்ஸ் இருக்குது. அதை விட வந்து கேப்பிச்சினோ இருக்குது, அதோட ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. எங்களோட ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மட்டும் சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்ச் இருக்குது, அதை விட வந்து டின்னர் இருக்குது. இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நாங்கள் மிளகாலமும் கீஸில் எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுனாங்க. அதே மாதிரி ஜெஃப்னாக்கு வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும். இப்போ யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கோன்னா மட்டன்ன்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அவங்கள்ட்ட மட்டன் கறி இருக்குது, மட்டன் கொத்து இருக்குது. ஸோ அப்போ ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கு ஏற்ற மாதிரி ஜெஃப்னா ஸ்டைல்லையே சமைச்சு நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். அதை விட எங்களோட ஃபீல்ஸில் வந்து ஆன்லைன் வந்து சர்வீஸ் இருக்குது. ஆன்லைன் எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னால் ஆன்லைனில் வந்து ஜெஃப்னாவில் வந்து கூடுதலாக வந்து ஃபாரின் பேஸ் ஆக்கள் இருக்கணும், அம்மா அப்பா இங்கே இருக்கணும், பிள்ளைகள் வெளிநாடு இருக்கணும். சில நேரம் பிள்ளைகளுக்கு தாங்கின அம்மா அப்பாவுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாத்துக்கு அவைக்கு விருப்பமான மில்க் பவுடர் அதுகள் அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியான நேரத்தில் எங்களோட கீஸ் அவைக்கு உதவி செய்கிற மாதிரி அவை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆர்டர் பண்ணின மாதிரி இருந்தால் 5 கிலோமீட்டர் ரேடியன்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் அவரோட பேரண்ட்ஸ் நாங்கள் கொண்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள் டெலிவர் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரை கூட்ஸ் டெலிவர் பண்ணுவோம். அந்த சர்வீஸ் நாங்கள் செஞ்சு தருவோம். அதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபுட்ஸுக்கு வந்து பிக்னிக் ஃபுட் இருக்குது. இப்போ ஜெஃப்னான இடத்துல பிக்னிக் ஃபுட் இல்லை. இப்போ எங்கள்கிட்ட எல்லா ரேஞ்சும் அதாவது பேக்கரியில் இருக்கிற எந்த ரேஞ்சாக இருந்தாலும் பிக்னிக் ஃபுட்டில் அவைலபிளாக இருக்கும். கஸ்டமர் வந்து தான் வாங்கணும் மட்டும் இல்லை, பிக்னிக் ஆர்டர் பண்ணினாலும் டெலிவர் பண்ணுவோம். அதை விட முக்கியமானது எங்களோட யாழ்ப்பாணத்தில் காப்பாக். இப்போ நார்மலாக வந்து யாராக இருந்தாலும் கன்வீனியன்ஸ் என்று பார்க்குறோம் காப்பாக். யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையும் இப்படி ஒரு காப்பாக் ஃபெசிலிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கீஸில் மட்டும்தான் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பார்க்குறது பைசிக்கிளுக்கான காப்பாக் ஸ்டாண்ட் இதில் இருக்குது. அதை விட அந்த சைடில் இருக்குது பைக்கிட காப்பாக் இருக்குது. இந்த பக்கம் முழுக்க இருக்குது அப்படியே பார்க் பண்ணுற காப்பாக். அது பைசிக்கிளும் இருக்குது, மோட்டர் பைக்குக்கு இருக்குது, காருக்கு இருக்குது. இந்த மூணுக்குமே கீஸில் காப்பாக் இருக்குது. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க? நார்மலாக வந்து எங்களோட கீஸோட ஓப்பனிங் டைம் வந்து 8:30 to 10:30. மற்ற இன்னொரு விஷயம், இந்த வெதுப்பக உணவுகளுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு அரை விலையில் கொடுக்குற மாதிரியே ஒரு விஷயம் மட்டும் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அது வந்து அப்படி அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படி அண்டு இல்லை. ஓகே. இப்போ நாங்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது இப்போ நாங்கள் சேல் வந்து அந்தாண்டு குறைவா எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொடக்ஷன் கூட செஞ்சுருக்க மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு பின்ன இரவு தான் கூடுதல் 9-10 கூடுற கொஞ்சம் எந்த அது வேஸ்டேஜ் பொருளுமாக்க அது ஒரு டிஸ்கவுண்ட்டில் கொடுப்போம். ஆனால் அது எந்த நாளும் கொடுப்போம். அது அப்படி இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் யாழ் மக்களுக்கு எதுவும் விசேட கொடுப்போம். நாங்கள் வந்து என்ன சொன்னால் நாங்கள் ஒரு 15,000 மாதிரி வாட்சர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து இன்றைக்கு பர்ச்சேசிங் வரவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதை விட வந்து எங்களோட கீல்ஸ் கார்டு இருக்குது, நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி லோயாலிட்டி கார்டு இருக்குது. அது இன்றைக்கு ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம். அந்த கீல்ஸ் நெக்ஸஸ் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதால என்ன நன்மை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் செலக்டட் இப்போ நார்மலாக வந்து சில ஆட்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேவையில்லாத ஒரு ஐட்டத்தை. நாங்கள் அப்படி இல்லை, பெஸ்ட் எசென்சியல் செலக்ட் பண்ணி அந்த எசென்சியலுக்கு 25 டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம். அவர் நீங்கள் கீஸில் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே முன்னுக்கு 2 கொண்டோலாக இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து கீஸ் டீல், நெக்ஸ்ட் கீஸ் கொண்டோலாக இருக்கும், அடுத்த கீஸ் டீல்னு இருக்கும். அந்த 25 நெக்ஸஸ் கொண்டோலாவில் வந்து எங்களோட கீஸ் கஸ்டமருக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் திறந்துருக்கிறீங்க இந்த உள்ளூர் உற்பத்திகள். இப்போ நான் இதில் பார்த்தேன் அரிசி பேக் எல்லாம் இருக்குது,
சிக்கன் எல்லாம் இருந்தது பார்த்துருந்தேன் நான், மீன் இருந்தது. இப்போ உள்ளூர் உற்பத்திகள் இங்கே இருந்து எடுக்கிறீங்களா அல்லது தென்னிலங்கையிலேருந்து தான் வருதா? இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நாம் எங்களோட ஃபிஷ் கேட்டகரி எடுத்துக்கொண்டால் ஃபிஷ்ஷில் வந்து நாங்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்தில் சோர்ஸ் பண்ணுறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களுக்குன்னு சொல்லி 2 வெண்டர்ஸ் இருக்குன்னா அவர்கிட்ட சோர்ஸ் பண்ணுறோம். என்னத்துக்கு வந்து சொன்னால் இப்போ சில ஃபிஷ் இருக்குது யாழ்ப்பாணாக்கள் கன்சியூம் பண்ணாது. லின்னா லேன பறவை அப்படியான ஃபிஷ் வந்து யாழ்ப்பாணாக்கள் பெருசாக கன்சியூம் பண்ணுறதில்ல. ஒட்டி ஓரா ஒயிட் மலட் அப்படியான மீனெல்லாம் யாழ்ப்பாணம் கூட வாங்குறது, அதெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சோர்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட மீட் எடுத்துக்கணும்னு சொன்னால் பீஃப் மட்டன் அது வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தனுப்பேன். என்னென்னு சொன்னால் அங்கேருந்து ஃபோசலில் கொண்டு வராமல் டெய்லி இங்கே இருக்கிற சப்ளைட்டை வாங்கி தான் போட்டிருக்கோம். என்ன சொன்னால் ஜெஃப்னால் எல்லோரும் பழைய இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன், ஃப்ரெஷ் பீஃப், அதில் வந்து நாங்களும் அதே தான் செய்வோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் பார்க்கலையும் எல்லாம் உள்ளூர் உற்பத்திகள். வெஜிடபிள்னு சொன்னால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஜெஃப்னா கலெக்ஷன் சென்டருக்கு உரிமுறையில் இப்போ விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தங்களோட இதில் மரக்கறியில் கொண்டு கொடுக்குறோண்டா அங்கேயும் கொடுக்கலாம். நாங்கள் அங்கேருந்து தான் சோர்ஸ் பண்ணி எங்களுக்கு அவுட்டருக்கு கொண்டு வரோம். அதை விட சில எக்ஸாட்டிக் ஐட்டம் இருக்குது, அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் விளையாத சில ஐட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பெல் பெப்பர், கேரட், லீக்ஸ் அதுலெல்லாம் வந்து நாங்கள் அப் கண்ட்ரிலேருந்து எடுப்போம். லோ கண்ட்ரி வெஜிடபிள்னு இருக்குது, அதெல்லாம் எங்களுடைய ஜெஃப்னா கலெக்ஷன் என்ன வேறு. நன்றி. நன்றிண்ணா. ஓகே ஹரிகரன். கீரை ஐட்டங்கள் இது முட்டை, பீஸா, தந்தூரி ஐட்டங்கள், பீட்ஸா ஐட்டங்கள். என்ன விலை? விலைகள் எல்லாமே போட்டுருப்பாங்க. என்னென்ன விலை வேணும் முக்கியம் இருக்குது. ஒயிட் ரைஸ் 20.
நீங்கள் சாமானை வேண்டிட்டு இந்த கவுண்டரில் வந்து பில் பே பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 300 540 அதே ப்ரைஸ் வந்து இருக்குது, டிஸ்கவுண்ட் இல்லை. என்னென்ன பொருட்கள் இங்கே இருக்குன்னு சொல்லி தான் காட்டில் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வட்டலப்பம்னு சொல்லுவாங்க. மேலே இதெல்லாம் வந்து குழம்பு பகுதியில் நீங்கள் சாப்பிட்டீங்க. இது வந்து முஸ்லீம்ஸ் வந்து நல்லா செய்வாங்க. வட்டலம் சூப்பராக இருக்கும். வட்டலப்பம் இதில் வந்து ஒரு கலரில் இருக்குது, இது மஞ்சளில் இருக்குது. ஆனால் வட்டலப்பம் வந்து இதுதான் ஒரிஜினல் வட்டலப்பம். சூப்பராக இருக்குது. சரி, இதுகளெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். சூப்பர் டின்னில் வருது. காலை சலுங்க 1605 ரூபா 2 பேக்கெட் ரூபா. இல்லை என்ன ஆஃபர் வருது? இது வந்து 1605 ரூபா பாருங்க. ஹோட்டலில் வருது. அதோட வந்து பேக்கிங் இருக்குது. இன்னும் கூட பேக்கிங் இருக்குண்ணா. எப்படி அனுபவம் கண்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? வித்தியாசமாக இங்கே இதில் ஒரு பேக்கிங் இருக்குது பாருங்க. முன்னுக்கு ஒரு பேக்கெட் இருக்குது, வட்டி இருக்குது, இன்னும் ஒரு பேக்கிங் இருக்குது. அதோட வந்து போடுற டின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படியா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விதவிதமான மிரக்கறிகள். இந்த கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் எங்கேயாச்சும் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்கலாம். நீட்டாக தான் பார்த்துக்க. நீட்டு கத்திரிக்காய் பார்க்கலாம். இப்படியான கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. ஓகே வாங்க. இதுக்கு என்ன பூசணிக்காய்னா இது என்ன கிரிக்கி பொன்னி சம்பா 260 கிலோ. அது மாதிரி கீரி சம்பா 260 ரூபா. ரத்தின கீரி சம்பா இது மட்டும் 260 ரூபா. 1 கிலோ 260 ரூபா. 5 கிலோ தேவைக்கு. ஓகே ரோவலே. சம்பவம் நமக்கு டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க. 570. ஃபாரின் கண்ட்ரியில் இன்னும் நீங்கள் சொல்லுங்க. கடையில் ஸ்டார்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒரு 10 அப்படிதான் இந்த மைக் கொண்டு வந்து மைக் தான் பரவாயில்ல. நம்ம எடுத்து போகிறது பட் இல்லை. ஆனால் போய் சொல்லுவோம் உங்களை நாங்கள் காட்டி மணி. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். உணவுகள் என அத்தனை நேர உங்களுடைய பசியினை போகக்கூடிய உணவுகள் எனக்கு வந்து பார்ட்டி வை பீட்சா வேண்டி தா பர்கர் வேண்டி தாண்டெல்லாம் கேட்பினோம். அப்படிப்பட்ட உங்களுடைய பார்ட்டி டைமை கூட நீங்கள் எங்களுடைய கீழ்ஸில் வந்து விசேடமாக
தொடர்புல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.